இன்னைக்கு ஒரு புடி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். Hey guys, you know we are ஒரு குட் மார்னிங் வெல்கம். Hoskote biryani சொன்னாங்க வீட்ல. Hoskote biryani போயிட்டு இருக்கோம். Let's see no கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். Let us நீங்க பிரியாணி சாப்பிட போயிருக்கிற காலையில 6 மணிக்கு. 5 மணினா 5 மணியா? கரெக்ட். ரெடி. நிஜமா ஹாப்பியா இருக்குதா? சொல்லி கொடுத்து பேசுறியே. தூக்கம் வருதா தஷ்வன்? சவி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஹோஸ்கோட் ஏரியா. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஃபுட் இருக்கா இல்லையா? திரும்ப வீட்டுக்கு போனோம். போய் பார்க்கலாம். என்னடா இவங்க ஹோட்டல் நடத்துறானுங்களா இல்ல ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்களா? ஒன்றும் புரியலங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரியாணிக்கு எத்தனை மணிங்களா? இன்னும் 6 மணி கூட ஆகலைங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தா இவ்வளோ பெரிய இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம். ஐயோ, அப்படி என்னதான் இந்த பிரியாணி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது கஷ்டமப்பா. My phone is ringing at alarm at 6 o'clock. But we are here, but still waiting in a queue. நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. ஒரு இடத்துல இருந்து சிக்கி கொண்டு இன்னைக்கு ஒரு புடி போச்சா? இல்ல இல்ல சோளமுத்தா போச்சா? நீங்க பாருங்க, செமையா மேக்கப்ல போட்டு வந்துறாங்க. சோமடா புராண நானே என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? நான்ல தான் இருக்கேன். நிறைய வருது. என்னன்னா ரொம்ப பயங்கர கனவோடு வந்தோம் நாங்க. ஆனா இப்ப பார்த்தா கனவெல்லாம் போயிடுச்சு. கனவெல்லாம் பயங்கர ஃபீல். வரப்பெல்லாம் வந்து பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு ஒரு புடினா ஸ்டார்டிங்ல சொன்னோம். நாங்க பிடிக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே பாருங்க, அப்படியே இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா? Dashwin, say. No, there is no chance of eating biryani. நிறைய யூடியூப் பார்க்குறாங்க எங்கள் மம்மி, அதனால தான். இவங்க பேசிருக்கிறாங்க. சார் நான் பேசிட்டோம். வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சவிமா, ஏமா உன்னை க்ளோஸ் அப்ல எடுக்க வேணான்ற சொல்லுமா கொஞ்சம். சவி மூஞ்சி அவ்வளோ கொடூரமா பயந்துருவீங்க. பாத்தீங்கன்னா அப்படியே அலறி அடிச்சு ஓடுவீங்க. நைட்ல
சாய் அப்ப உன்ன க்ளோஸ் அப்ல காட்டிட்டாமா வேற என்னன்னா எப்படினாலும் போய் போறாங்க அது க்ளோஸ் அப்ல என்ன தூரமா பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிடுறவங்க ரிவ்யூ கேட்கலாம் வாங்க. பிரியாணி எப்படி இருக்கு வந்து ட்ரை பண்ணோம் 100% வெரி டேஸ்டி எல்லா டோக்கனும் சேர்த்து வச்சு காட்டுமா 10 டோக்கன் வாங்கியிருக்கோம். நமக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா 4 டோக்கன் இருக்கு. சரண்யா தண்ணி குடுறாங்க. சரண்யா வர்த்தா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் காரம் எப்படிண்ணா இருக்கு? நாங்கண்ணா நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வெக்கத்துல கண்ணு செவக்கும், ஆனா உனக்கு மூக்கு செவந்திருக்கு. இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வர்றது இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்பா. ஏன் போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். வெயிட் பண்ணதுக்கு இன்னுமா நல்லாவே இருக்குது. நான் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நிஜமா கிடைக்கணும்னா ரொம்ப கோவமாயிட்டு இருப்பாங்க. ஓகே எனிவேஸ் having it now. I mean, you guys also now can discover the habit. It's really good job. Thank you. ஜனுமா அண்ணா அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன்? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. தஷ்வந்த் ரொம்ப காரமா இருக்கா? சவிமா இன்னொரு வாட்டி சொல்லுடா, தூரம் வந்துட்டேன். ஃபைட்டிங் ஃபைட்டிங் சாய் நல்லா இருக்கு. சரண்யா சரண்யா இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலார். ஆனா நிஜத்திலேயே சரண்யாவை டிஸ்டர்ப் பண்றேன் இப்ப நானு நினைக்கிறேன். நிஜமாதான் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஏங்க சாப்பிடவே விட மாட்டேன்றாங்க, வீடியோ எடுத்து சாவடிக்கிறாங்க. குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். வராத பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா. சூப்பர். ஆனா சரண்யா சொன்ன மாதிரி கொஞ்சம் காரமா இருக்கு. இதுலேயே நம்ம வந்துட்டு இப்போ ஹொஸ்கோட்டை பிரியாணி சாப்பிட்டு இப்போ நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கேட்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ரஞ்சினி கேட்கலாம். எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்து? ஃபுட்டு வந்து ஓகே தான், பட் மைக்கே வேணாமா, நம்ம வாய்ஸே மைக் மாதிரி இருக்கும், அதனால மைக் நமக்கு சும்மா மைக்கோல் ஃபுட்டு வந்து ஓகே தான், பட் குழந்தைங்களால சாப்பிட முடியல. ரொம்ப காரம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருக்காங்க. அதர்வைஸ் ஃபுட்டு வந்து ஓகே, நாட் பேட், நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எனக்கு வந்து ஹொஸ்கோட்டை பிரியாணி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க. ஆனால் வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணாதீங்க. கடுமையாக ஐ மீன் கடுமையாக கொஞ்சமா கடிவே காணா வந்துச்சா இங்க கொஞ்சமா மட்டன் பீஸ். இப்ப நான் கேக்குற கேள்விக்குலாம் அப்படியே இப்ப நான் கேக்குற ஒரு கேள்வி பேக் பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு இது இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோய். இன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீ டைம். ஓகே பிளான் கேன்சல்
ஃபுட் பத்தி பாரு. Oh yeah, okay. பனித்தலைய நோனாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தான் What I say, என்னோட வயிறு நிறைஞ்சிருக்கு, என்னோட மனசு நிறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பண்ணுங்கப்பா, பாயிண்ட் நோட் பண்ணுங்கப்பா. I mean, that absolutely, you know, magnificent. I have never seen, such a crowd for this kind of a biryani. I also felt like, what is this? People are very crazy about it and all this. When I realized, what, whether they like food or not, okay. But little bit spicy. Not that point. Note it. Yes, it is not that, spicy. But only the kids, cannot be, bad. Savi, Yes. நான் தான் மைக் குடிக்கணும். அட ஜோக்கருங்களா? நீங்க கார்த்திக் பேசுங்க. நீ பொய்யே சொல்ல மாட்டேன். நீயே தான் சொல்லுவேன். உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. thumbs up வாங்கிட்டாப்பா. ஓகே, பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பீஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஜூஸியா அருமையா இருக்கு. சூப்பரா நல்லா ட்ரை மட்டன் பீஸ் எப்படி ஒன்று ஜூஸியா இருந்துச்சு. ரொம்ப வாசிக்காத. சரி ஓகே பேஸ். ரொம்ப ஓட்டுறோன்னு நினைக்காதீங்க. ஒஸ்கோட்டை பிரியாணி பத்தி ஃபுல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா, அதனால ரொம்ப ஸ்பைசி. அவ்வளவுதான் ஸ்பைசி. அது ஸ்பைசி மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல்.